பத்திர ஆபீஸ்ல 589 பத்திர ஆபீஸ்ல ஒரு எஸ்ஆர்டினால நான் பேசியிருக்கேன் 5 ஆண்டு காலத்துல. இவர் எல்லாத்திலையும் பேசி ஒவ்வொரு பத்திர ஆபீஸ்லயும் வாங்கக்கூடிய பணத்துல 20% வாங்கியிருக்கின்றாரு. எந்த பத்திர ஆபீஸ் எந்த எஸ்ஆர்ட்ட 589 நான் பேசுறேன்னு சொல்லுங்க தலைவா. பொருங்க தலைவா, நம்ம கேட்டுக்கிறோம். அவர் சொல்லிட்டே இருக்காரு, நீங்களும் சொல்லணும்ல. எங்க எந்த அண்ணா நீங்க நீங்க கேளுங்க எப்ப 589 சொல்லிட்டே இருக்கப்ப எந்தெந்த பத்திர ஆபீஸ்ல எந்தெந்த அவங்க நினைச்சா ஒரு நிமிஷத்துல இந்த எஸ்ஆர்களை கூப்பிட்டு எப்பா இந்த என்ன செஞ்சிருக்காரு, எந்த ஆபீஸ்ல என்ன போன் பண்ணாரு, எந்த பத்திரத்தை சட்டத்துக்கு விரோதமா பதிய சொன்னாரு அப்படின்னு கேட்டாங்கன்னா அவர் சொல்றாரு இந்த கோயில் இடத்த மூர்த்தி சொல்லித்தான் பதிய சொன்னாரு, இந்த இடத்த இவர்தான் பதிய சொன்னாரு அப்படின்னு சொல்லணும்ல. பாருங்க எல்லாம் முதலமைச்சரும் சொல்லிட்டாரு, அமைச்சர்களும் சொல்லிட்டாங்க. திமுகன்றது அதை பத்தி எல்லாம் ஒண்ணும் கவலையப்படுறது இல்ல. என்ன ரைடுனா என்ன சட்டம்னு ஒண்ணு இருக்கு. இப்ப கோர்ட்டு எல்லா சட்டமன்றத்திலையும் சட்டமன்றம் போறாங்க, போய் கோர்ட்டுல நீதிமன்றம் இருக்குது. சட்டத்துக்கு புறம்பா இப்ப எல்லாம் சொல்லக்கூடாது. ஆனா அதிகாரிகளை நாங்கள் ஒரு காலத்துல இப்ப நீங்க இருந்தீங்க 5 வருஷத்துல எந்த அதிகாரிகளும் நாங்க மிரட்டி இருக்கோம். இப்ப யாரு மிரட்டிக்கிட்டு இருக்கா, யாரு பணி செய்யறதுக்கு அதுக்கெல்லாம் மந்திரின்னு ஒருத்தர் உட்கார்ந்து இருப்பாரு, சட்டமன்ற உறுப்பினர் இருப்பாங்க, உள்ளாட்சி பிரதிநிதி வருவாங்க. இப்ப யாரு வர்றா, அதை ஏன் நீங்க சொல்ல மாட்டேன்றீங்க? ஏன் சொல்றா? இப்ப யாரெல்லாம் போய் பாக்குறா, யாரெல்லாம் போய் ஆய்வு செய்யறா, இப்ப நீங்க சொல்லுங்க. இப்ப நடக்கலையா மதுரையில?